வணக்கம் தோழமைகளே. நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பது காஞ்சனா அன்பு செல்வம் அவர்களின் ஒளிச்சித்திரம். கதை என்னுயிரே காதல் என்பது. காதல் 16. இப்படியே 3 வாரம் சென்றிருந்தது. அன்று விடுமுறை நாள் என்பதால் குமரன் வீட்டில்தான் இருந்தான். மதிய உணவு வேளையின் போது கணேசனும் ரங்கராஜனும் கூட உணவு உண்பதற்காக வீட்டிற்கு வந்திருந்தனர். ரங்கராஜன் சற்று முன்பே வந்துவிட உணவு உண்டுவிட்டு காத்தாட வெளியில் வாசலில் அமர்ந்து தன் மனைவியிடம் பேசிக் கொண்டிருந்து விட்டு 3 மணியளவில் தான் வயலுக்கு செல்வார். அன்றும் அப்படி கணவன் மனைவி இருவருமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். குமரனும் உணவு உண்டுவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்று விட கணேசனும் ஹேமாவும் அப்போதுதான் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். நிலா பின்பக்க வாசலில் ஆகாஷுடன் விளையாட்டு காட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தாள். தங்கள் தெருமுனையில் வாகன இரைச்சலாக இருக்க யோசனையுடன் வெளியே பார்த்தவர்களுக்கு தங்கள் வீட்டின் கேட்டை இடித்துக்கொண்டு உள்ளே நுழைந்து கொண்டிருந்த வாகனங்களை பார்த்து அதிர்ந்து எழுந்து நின்று விட்டனர். அப்போதுதான் உணவு உண்டுவிட்டு கை கழுவி கொண்டு இருந்த கணேசனும் வெளியே ஏதோ கேட்டின் உடைபடும் சத்தத்தில் பதறி வெளியே வந்தான். குமரனும் சத்தத்தில் பால்கனியில் வந்து எட்டி பார்த்தான். தங்கள் வீட்டின் உள்ளே வாகனங்கள் சரசரவென்று வந்து நிற்க புருவ முடிச்சுக்களுடன் பார்த்திருந்தவனுக்கு அந்த வாகனத்தில் இருந்து இறங்கி வருபவரை பார்த்ததும் ஏதோ புரிந்தவனாய் சடசடவென்று படிகளில் இறங்கி கிட்டத்தட்ட வாசலுக்கு ஓடி வந்தான். இவர்கள் மூவரும் அதிர்ச்சியாகவும் கேள்வியாகவும் உள்ளே நுழைந்தவர்களை வாசலில் நின்றபடி பார்த்து கொண்டிருக்க ஹேமா பயந்தபடியே உட்புற வாசலில் நின்று இருந்தாள். சத்தத்தில் பயந்து நிலாவும் ஆகாஷை அணைத்து பிடித்தபடி வாயில் கதவை நோக்கி வர குமரன் படிகளில் சடசடவென்று ஓடி வெளியே செல்வது அவள் கண்களுக்கு தென்பட்டது. சாதாரணமாகவே பயந்த சுபாவத்தை கொண்டவள் இப்பொழுது மேலும் பதறியவளாய் உள்ளிருந்தபடியே வெளியே யார் என்று அவதானிக்க முயற்சித்தாள். அந்தோ பரிதாபம்! அந்த கோபமான கர்ஜனையிலேயே அது யார் என்று அவளுக்கு தெல்ல தெளிவாக தெரிந்துவிட கைகளும் கால்களும் நடுக்கம் காண ஆரம்பித்தது. இறங்கிய நாராயணனும் நடேசன் குடும்பத்தினர் அனைவரும், எங்க பொண்ணை எங்கடா ஒளிச்சு வச்சிருக்கீங்க, வெளியே அனுப்புங்கடா என்ற கர்ஜனையுடன் எகிரிக்கொண்டே இறங்க நின்றிருந்த அனைவருக்கும் இப்போது சற்று விளங்கியது. குமரன் பால்கனியில் இருக்கும் போதே காத்தவராயனின் வண்டியை கவனித்துவிட யூகித்து கொண்டுதான் கீழே வேகமாக வந்தான். வந்தவனின் பார்வை முழுவதும் காத்தவராயனின் மீது அக்னி ஜுவாலையாக கோபத்தை கக்கிக் கொண்டிருக்க அவனோ குமரனின் பார்வை வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் கண்களால் இறைஞ்சியபடியே ஏதோ கூற முயன்றான். ஆனால் அவனின் கண்களின் பாஷையை புரிந்து கொள்ளும் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் இப்போது குமரனுக்கு இல்லை என்பதுதான் உண்மை. ரங்கராஜன் மிகவும் பொறுமையாக, அமைதியா பேசுங்க, எதுக்கு இவ்வளவு கோபம், முதல்ல நீங்க உள்ள வாங்க, உட்கார்ந்து பேசலாம் என்று மரியாதையாகவும் பொறுமையாகவும் கூறினார். நான் என்னடா உங்க வீட்டுல சம்மந்தம் பண்ணவா வந்திருக்கேன், பொறுமையா உக்காந்து பேசுறதுக்கு? என் பொண்ணை வெளியே அனுப்புடா என்று கோபமாக ஒருமையில் கர்ஜித்தார் நாராயணன். அதற்குள் அந்த வாசலிலே கூட்டம் கூடிவிட்டது. அந்த ஊரில் ரங்கராஜன் பங்கஜம் தம்பதியினருக்கு செல்வாக்கு இருந்த போதும் எப்பொழுதும் உதவி செய்யும் அவர்களுக்கு அன்பு மனங்கள் நிறையவே இருந்தது. கிராமத்தில் இது போல ஒரு செயல் என்றால் தங்கள் கிராமத்தை சேர்ந்தவர்களுக்கே உதவி புரிய என்று அவர்கள் ஊரை சேர்ந்தவர்கள் கூடி விடுவார்கள். அதிலும் நல்ல மனிதரான ரங்கராஜனுக்கு அவரின் குடும்பத்தாருக்கும் என்னவோ ஏதோ என்று பதறியபடியே அந்த ஊரில் ஜனங்கள் அங்கே கூட ஆரம்பித்திருந்தார்கள். நாராயணன் வசவு மொழியிலும் மரியாதை இல்லாத பேச்சிலும் வெகுண்டு எழுந்த கணேசன், எங்க வீட்டுக்கே வந்து மரியாதை இல்லாம பேசுவீங்களா நீங்க? மரியாதை கொடுத்து பேசுங்க என்று அவனும் கோபமாக கர்ஜிக்க, அங்கிருந்த ஒரு பெரியவர், என்னப்பா ஊருக்குள்ள வந்ததுல வீட்டை கேட்ட வேற இடிச்சுட்டு தள்ளிட்டு உள்ள வந்துட்டு மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு ஊரை விட்டு வெளியே போயிட முடியும்னு நினைக்கிறீங்களா? அவங்க ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல. என்ன பிரச்சனையா இருந்தாலும் பஞ்சாயத்துல பேசி முடிவு பண்ணுங்க, வீட்டுல வந்து அடபடித்தனம் பண்ணாதீங்க என்று அந்த பெரியவர் பேச, மற்றொருவரோ, ஆமாம்பா, எதுனாலும் பேசி தீர்த்துக்கலாம், எதுக்கு பிரச்சனை பண்றீங்க என்று அவரும் அவர் பங்கிற்கு பேச,
வெகுண்டு எழுந்தார் நடேசன். இப்படித்தான் உங்க வீட்டு பொண்ணுங்களை கடத்திட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு இருந்தா பொறுமையா நீங்க பேசிட்டு இருப்பீங்களா என்று அவர் ஆவேசமாக பேச, ரங்கராஜன் அப்பொழுதும் பொறுமையாகவே, இங்க பாருங்க, உங்க பொண்ணை நாங்க கடத்திட்டு வந்து வீட்டுல வச்சுக்கல. ஆபத்துல இருந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துதான் வச்சிருக்கோம். விஷயம் தெரியாம ஏன் அவசரப்படுறீங்க? வார்த்தையை விடுறீங்க என்று பொறுமையாகவே கேட்க, ஏண்டா திருமணத்துல இருந்து அந்த பொண்ணை கடத்திட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கதையா விட்டுட்டு இருக்கீங்க என்று நாராயணன் இன்னும் எகிரி கொண்டுதான் இருந்தார். இங்க பாருங்க, உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. எதுனாலும் ஒண்ணு பஞ்சாயத்துல பேசிக்கலாம், இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேசிக்கலாம். வாங்க அங்க போகலாம் என்று குமரன் பேச, என்னடா மெதப்பா, உங்க ஊரு பஞ்சாயத்துக்கு நாங்க ஏன்டா கட்டுப்படணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாமல்ல, போய்தான் பாரு, யாரு வேணாம்னா? யார்டா இவன்? எங்களுக்கே போலீஸ சொல்லி பயமுறுத்துறீங்களா? போலீஸே எங்க கைக்குள்ளதான்டா இருக்கு. முதல்ல எங்க பொண்ணு அனுப்புங்க, நாங்க கூட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கோம் என்று அவரும் இன்னும் ஆவேசமாக பேசிக்கொண்டிருக்க, ஹேமா திரும்பி நிலாவை பார்த்தாள். அவளும் கைகள் நடுங்க, கண்களில் தாரை தாரையாக நீரூற்ற, பயத்தில் அழுது கொண்டிருக்க, ஆகாஷ் இதை பார்த்து அவனும் அழுது கொண்டிருந்தான். சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தாள் நிலா. ஹேமா அவளின் அருகில் சென்று ஆதரவாக அவளை பற்றியபடி, பயப்படாத, குமரனோ அவரும் பார்த்துப்பாங்க என்று அவளை ஆறுதல் படுத்தி அவளின் பயத்திலிருந்து மீட்டு கொண்டு வர முயற்சித்தாள். ஆனால் அவளின் முயற்சியெல்லாம் புல்லுக்கு இறைத்த நீர் போல உதவாமல் போனது. ஒருவர் மாற்றி ஒருவர் பேசிக்கொண்டே இருக்க, நாராயணன் எகிர சொக்கலிங்கம் தன் அண்ணனை கட்டுப்படுத்த முயன்றார். இது மற்றொருவரின் கிராமம் என்று புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார். அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் சற்று நேரத்திலேயே அனைவரும் அந்த வீட்டில் கட கட என்று நுழைந்து விட்டிருந்தனர். இப்போது தாங்கள் எகிர்வது தங்களுக்கே வினையாக முடியலாம் என்று யோசித்து தன் அண்ணனையும் தகப்பனையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்தார் சொக்கலிங்கம். பெரும்பாலும் ஆக்ரோஷமாக அங்கிருந்தவர்களிடம் பாதிட்டு கொண்டிருக்க, அதற்குள் பங்கஜத்தின் ஒன்றுவிட்ட அண்ணன் ராகவன், அவரின் மகன் சேதுராமன், லக்ஷ்மணன் என்று அனைவரும் விஷயம் கேள்விப்பட்டு அங்கே அவசரமாக கூடிவிட, கணேசனும், இங்க பாருங்க, உங்க பொண்ணை நாங்க கடத்திட்டு கூட்டிட்டு வரல, காப்பாத்தி தான் கூட்டிட்டு வந்திருக்கோம் என்று கூற, அப்படி காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருந்தா உடனே எங்க வீட்டுல ஒப்படைச்சிருக்கணும் தானே என்று பெரும்பாலும் கேள்வி கேட்க, நீங்க சொல்றது நியாயம்தான். ஆனா உங்க பொண்ணு வாயை திறக்காத போது எங்களுக்கு எப்படி உங்களை பத்தி தெரியும்? எது கேட்டாலும் பயந்து நடுங்குறா. உங்க பொண்ணு இது வரைக்கும் ஒரு குறையும் வராம பத்திரமா தான் நாங்க பார்த்து வச்சிருக்கோம். உங்க கூட வர விருப்பம் இருந்தா தாராளமா நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு போகலாம், நாங்க ஏன் தடுக்க போறோம் என்று தோள்களை குலுக்கி சொன்ன கணேசனுக்கு தன் தம்பியின் மனநிலை தெரியாது. அவன் பேசும்போதே அவனின் அருகில் வந்து நின்று விட்டனர் சேதுராமனும் லக்ஷ்மணனும் ராகவனும். குமரனோ கணேசனின் வாய்மொழியில் விதிர்த்து தன் தாயை நோக்கியவன் சடுதியில் தன்னை மீட்டுக்கொண்டு தன் முன்பு நின்றிருந்தவர்களுக்கு விளக்க ஆரம்பித்தான். இங்க பாருங்க, நீங்க பேசுறதெல்லாம் சரிதான். ஆனா உங்க பொண்ணுக்கு 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அவ எங்க இருக்கலாம், என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ற உரிமை அவளுக்கு இருக்கு. நீங்க கூப்பிட்டு அவ வந்தானா தாராளமா கூட்டிட்டு போலாம். ஆனா அவ வரலனா கண்டிப்பா உங்க கூட நான் அனுப்ப மாட்டோம். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்நோக்க எனக்கு தெரியும் என்று அவனும் ஆக்ரோஷமாகவே தன் குரலை உயர்த்தி இருக்க, தனது தம்பியின் வாய்மொழியில் அவனை யோசனையாக பார்த்திருந்த கணேசன் திரும்பி தன் தந்தையையும் தாயையும் பார்த்தான். அவர்கள் குமரன் சொன்னதற்கு எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் இருக்கவே இவனும் அமைதி காத்தான். ஆனால் யோசனையாக இருந்தான். அங்கிருந்த ஊர் பெரியவர்களும் அதற்குள் வந்துவிட, இதென்ன ஒரு ஊருக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள இப்படித்தான் அராஜகம் பண்ணுவீங்களா? உங்க ஊர்லயே உங்க வீட்லயே வந்து நடந்தா ஏத்துக்க முடியுமா என்று ராகவன் கேள்வி எழுப்ப, அங்கேயே பஞ்சாயத்து பேச அவர்களும் நாராயணன் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் தங்கள் பங்கிற்கு தங்களுடைய விஷயத்தை எடுத்து கூற ஆக்ரோஷமாக நடேசன் நாராயணன் இருந்தனர். பெருமாள் தான் அவர்களிடம், என் தங்கச்சி திருமணத்தன்னைக்கு காணாம போயிட்டாங்க. இவங்க என்னன்னா அவளை கூட்டிட்டு வந்து இவங்க வீட்டுல வச்சிருக்காங்க. அவளை அனுப்ப சொல்லுங்க, நாங்க போய்கிட்டே இருக்கோம் என்று பொறுமையாகவே அனைத்தையும் கூறி முடித்தான். அவர் பொறுமையாக ரங்கராஜனை பார்த்தவர், என்ன ரங்கராஜா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா?
என்று கேட்க, இவங்க சொல்றது உண்மை இல்ல தலைவரே. அந்த பொண்ணை நாங்க காப்பாத்தி தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். எங்க வீட்டுல பத்திரமா பாதுகாப்பா தான் வச்சிருக்கோம். அந்த வீட்டை பத்தின விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதனால எங்களால அவங்க வீட்டுல ஒப்படைக்க முடியல. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட போனா தன் உயிருக்கு ஆபத்துன்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு. அதனாலதான் அமைதியா போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒப்படைக்காம அந்த பொண்ணை நாங்க வீட்லயே வச்சிருக்கோம் என்று அவர் தன் பங்கிற்கு கூற, ஆளாளுக்கு மாற்றி மாற்றி என்னென்னவோ பேச, கடைசியாக அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர், பிரச்சனை நின்று வந்துருச்சு இல்ல ரங்கராஜன், அந்த பொண்ணை கூப்பிடுப்பா. அந்த பொண்ணுக்கு போக விருப்பம் இருந்தா போகட்டும், விருப்பம் இல்லைன்னா அப்புறம் மத்தத பேசிக்கலாம் என்று கூற, அவருக்கும் அதுவே சரி என்று பட்டது. பெற்றவர்கள் என்று வந்து கேட்கும்போது தங்களுக்கு உரிமை இல்லாத பெண்ணிற்காக அவர்களும் எவ்வளவு நேரம்தான் பேச முடியும்? அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் உரிமை என்று வரும்போது அந்த பெண்ணுடைய பெற்றவர்களுக்கு தானே உரிமை அதிகம். ஒருவேளை அந்த பெண் போக முடியாது என்று கூறிவிட்டால் விஷயமே வேறு என்று யோசித்தவர் தன் மனைவியின் புறம் திரும்பி, பங்கஜம், நீ உள்ள போய் நிலாவை கூட்டிட்டு வா. அவ வரமாட்டா, நீ போனா மட்டும்தான் அவளை கூட்டிட்டு வர முடியும் என்று அவர் கூற, உள்ளே சென்றவர் தன் மருமகளின் காதில் கிசுகிசுத்து விட்டு நிலாவை ஆதரவாக பற்றி கொண்டு, நிலா, எதுக்கும் பயப்படாத. வெளியே வந்து நீ என்ன சொல்லணுமோ சொல்லு. ஒருவேளை இங்கேயே இருக்க உனக்கு விருப்பம் இருந்தாலும் நான் அதை பாத்துக்கிறேன். அவங்களோட நீ போக முடியாது. உன்னை நான் அவங்களோட அனுப்ப மாட்டேன். போதுமா? வெளியே வந்து உன் மனசுல இருக்கிறத அவங்க கிட்ட சொல்லிடு என்று பங்கஜம் பொறுமையாக எடுத்து கூற, இல்லம்மா, அங்க வந்தாலே எனக்கு கொன்னுடுவாங்க என்று அவள் பயந்து நடுங்க, அவள் உதடுகளும் பயத்தில் நடுங்கிக் கொண்டே இருந்தது. வேறு வழியில்லாமல் பங்கஜம் 1000 அறிவுரைகளை கூறி, நீ இப்ப வெளிய வரலனா எங்க மேலதான் தப்புன்னு வந்துரும். நாங்க தான் உன்னை கடத்தி வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. நீ வந்து வெளியே சொல்லலனா எங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். ஊர் தலைவர் இருக்கிறாரு, ஊர்க்காரங்க இருக்கிறாங்க, எங்க அண்ணன் அண்ணன் பசங்க எல்லாரும் இருக்காங்க. நம்மள மீறி எதுவும் நடக்காது. நீ தைரியமா வந்து உண்மைய சொல்லு. உனக்கு போக பிடிக்கலனா போக வேணாம். நீ இங்கே இருக்க. நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன் என்று கூறினார். அம்மா, என்ன வெளியே கூட்டிட்டு போகாதீங்கம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று அவள் அரற்ற ஆரம்பிக்க, என்ன நம்புறதானே என்று கேள்வி எழுப்பினார் பங்கஜம். அவள் ஆமாம் என்பது போல தலையாட்டினாள். அப்படின்னா பயப்படாம என் கூட வா என்று கூறியபடி அவளின் கைகளை இறுக்கமாக பற்றியே அவளை வெளியே அழைத்து சென்றார். அவள் பங்கஜத்தின் முதுகிற்கு பின்னால் ஒளிந்தபடியே வந்தாள். கைகள் பங்கஜத்தை இறுக்கி பிடித்திருந்தது. அந்த இறுக்கமே அவளின் பயத்தையும் படபடப்பையும் அவருக்கு பறைசாற்றியது. அவளை பார்த்ததும் நாராயணன் கோபம் பெருக்கெடுத்தது. அப்பொழுதே அறிவால் எடுத்து அவள் தலையை சீவி விடுவார் போல. அவர் முகத்தில் அவ்வளவு ரௌத்திரம். நடேசனை சொல்லவே தேவையில்லை. தன் கைகளாலேயே தன் பேத்தியின் கழுத்தை நெரித்து கொன்று விடுவார் போல நின்றிருந்தார். காத்தவராயன் மட்டுமே பாவமாக தன் தங்கையை பார்த்தபடி நின்றிருந்தான். அவன் மறைத்துதான் வைத்திருந்தான். விதியின் வசத்தால் அவர்களுக்கு தெரிந்து விட்டது. நிலைமை தன் கையை மீறி போய்விட்டதை உணர்ந்து நொந்து கொண்டான். இப்பொழுது எப்படி தங்கையை காப்பாற்றுவது என்று தெரியாமல் பரிதவித்துக் கொண்டிருந்தான். நெடுமாறனுக்கும் இவள் கிடைக்காமலே சென்றிருக்கலாமே என்ற எண்ணம் தோன்றாமல் இல்லை. இப்பொழுது இவளை கூட்டிச் சென்று என்ன செய்வார்கள் என்ற யோசனையுடனே தன் அண்ணனையும் தகப்பனையும் அமைதிப்படுத்தி கொண்டு நின்றிருந்தான். ஊர் தலைவர் அந்த பெண்ணிடம், ஏமா, உங்க அப்பா கூப்பிடுறாரு, அவர் கூட போறியா? உன் குடும்பமே வந்து நிக்குது பாரு என்று கேட்க, இல்லை என்பது போல தலையாட்டினாள் நிலா. வாய திறந்து பதில் சொல்லுமா. இவங்க தான் உன்னை கடத்திட்டு வந்துட்டதா உங்க அப்பா வீட்டுல சொல்றாங்க. இவங்க உன்னை கடத்திட்டு வந்தாங்களா? பதில் சொல்லு என்று ஊர் தலைவர் கேட்க, அவள் அப்போதும் அமைதியாகவே நின்றிருந்தாள். காதல் 17. இங்கு அவள் இருப்பதை அறிந்துதான் வந்திருந்தார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 5 மாதங்கள் கழித்து வேறொரு வீட்டில் பெண்ணை பார்க்க அவர்கள் கோபம் எல்லையை கடந்து கொண்டிருந்தது. அவமானத்தை தேடி கொடுத்தது மட்டுமல்லாமல் இங்கு நிம்மதியாக அமர்ந்து கொண்டு தங்களை அலைக்கழிக்கிறாளே, வாய் பேசாமல் அமைதியாக இருக்கிறாளே என்று கோபம் அவர்களுக்கு பெருக்கெடுத்தது. இப்படியே அமைதியா இருந்தா எதுவும் நடக்காது புள்ள. பார்த்தல உங்க அப்பனையும் தாத்தனையும், விட்டா இப்பயே இந்த வீட்டை ஒரு வழியாக்கிடுவாங்க போல. நீ வாயை திறக்காம இருந்தா எது வேணாலும் நடக்கும்.
பயப்படாம உண்மைய சொல்லு புள்ள என்று அங்கிருந்த பஞ்சாயத்து தலைவர் கூற, அவரின் அனுபவத்திற்கே அவளை பார்த்ததும் தெரிந்தது அவள் பயத்தில் உறைந்து நின்றிருக்கிறாள் என்று. ஆனால் அவள் பேசவில்லை என்றால் அது ரங்கராஜனின் குடும்பத்திற்கு நல்லதல்ல என்று நினைத்தே அவர் அப்படி கூற, அந்த வார்த்தை அவளிடம் நன்றாக வேலை செய்தது. அவள் தன்னால் இந்த குடும்பத்திற்கு எந்த ஆபத்தும் நேரிடவிடக்கூடாது என்று யோசித்து, இவங்க இவங்க என்னை கடத்திட்டு வரல, என்னை காப்பாத்தி தான் வச்சிருக்காங்க. நான் அவங்களோட போக மாட்டேன். போனா என்னை கொன்னுடுவாங்க என்று அவள் ஒரு வழியாக தைரியத்தை வளைவர்த்தி கொண்டு சொல்லி முடித்திருக்க, ஏய் நிலா, உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சோ, இங்கே உன்னை வெட்டி போடாம விட மாட்டேன் என்று நாராயணன் கர்ஜித்தபடி அருகில் ஏதாவது கிடைக்குமா என்று தேட, அதான் அந்த பொண்ணு தெளிவா சொல்லிடுச்சே, அப்புறம் என்ன, நீங்க கிளம்புங்க என்று அங்கிருந்த ஒருவர் கூற, பெருமாள், அது எப்படிங்க எங்க தங்கச்சி விட்டுட்டு போக முடியும்? இவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. உறவா சொந்தமா என்ன இவங்க? யாருன்னே தெரியாது. எங்க அப்பா ஏதோ ஆத்திரத்துல அப்படி பேசுறாரு. சின்ன பொண்ணு, அவ யார் வீட்லயோ விட்டுட்டு போக முடியுமா? உங்க பொண்ணுங்களை அந்த மாதிரி விட்டுட்டு போவீங்களா? இந்த பொண்ணு கல்யாணம் முடிக்காம வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா. அப்படியே யார் வீட்லயோ விட்டுட்டு போக முடியுமா? சொல்லுங்க நீங்களே என்று அவன் கேட்பது நியாயமாகவே இருக்க, அதுக்கு அதுக்கு என்னப்பா பண்றது? அந்த பொண்ணுதான் உங்க கூட வரமா பிடிக்கலன்னு சொல்றாளே, மீறி என்ன பண்றது என்று ராகவன் கேட்க, சின்ன புள்ள ஏதோ பயத்துல சொல்றா, அதுக்காக அப்படியே விட்டுட முடியுமா? இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு எங்க வீட்டு பொண்ணை இவங்க வீட்டுல வச்சு பாத்துக்கிறதுக்கு? எங்க வீட்டு பொண்ணை எங்க கூட அனுப்ப சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம் என்று இளமாறன் பொறுமையாக பேச, ஊர் தலைவர்கள் சற்று குழம்பி போயிருந்தனர். ரங்கராஜன் குடும்பத்தின் மீது அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் நிறையவே இருந்தது. அவர்கள் குடும்பம் தவறு செய்யும் குடும்பம் இல்லை என்பதும் புரிந்தது. பெண்ணும் பயந்திருக்கிறாள் என்று தெரிந்தது. போகவும் மறுக்கிறாள். ஆனால் பெற்றவர்களும் தமையன்மார்களும் சின்ன பிள்ளை என்று கேட்கும்போது தாங்கள் என்ன செய்வது? அந்த பெண்ணும் பார்ப்பதற்கு அப்படித்தான் சிறு பிள்ளை போல தெரிந்தாள் என்று குழம்பி தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருந்தனர். அந்த பெண்ணும் தன்னை அவர்களுடன் அனுப்பி வைக்காதீர்கள், தன்னை கொன்று விடுவார்கள் என்று கூறுகிறாளே, ஒருவேளை அனுப்பி வைத்து நாளை ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் என்ன ஆகும் என்றும் யோசித்தார்கள். குழம்பிய குட்டையில்தான் மீன் பிடிக்க முடியும் என்று யோசித்த இளமாறன் வெகு லாபகமாக காயை நகர்த்தி பேசினான். என்னங்க இப்படியே மசமசன்னு நிக்கிறீங்க? சின்ன பொண்ணு ஏதோ பயப்படுறா, கொஞ்சம் அடிக்கிறதுனால பயந்துக்கு இருக்கா. எல்லா பிள்ளைங்களும் அப்படித்தானே. அதுக்காக எங்க வீட்டு பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? எங்க பொண்ணை எங்க கூட அனுப்பி வைங்க. இவங்க எப்படி ஒரு வயசு பொண்ணை வீட்டுல வச்சுட்டு இருக்காங்க, நாங்க எப்படி ஒரு வயசு பொண்ணை இவங்க வீட்டுல விட்டுட்டு போக முடியும் என்று இளமாறனும் கேள்வி கணைகளை தொடுத்து கொண்டே இருந்தான். இதுதான் உங்க பிரச்சனைனா இதற்கான தீர்வு என்கிட்ட இருக்கு என்று கூறிய ரங்கராஜன் தன் மனைவியிடம் திரும்பினார். அவரின் கஞ்சாடையை புரிந்து கொண்ட பங்கஜமும், குமரா இங்க வா என்று தன் அருகில் அழைத்தார். அவனும் தாயின் அழைப்பில் அருகில் சென்று நிற்க, இங்க பாருங்க, இந்த பொண்ணுக்கும் எங்களுக்கும் எந்த உரிமையும் இல்லைன்னு தானே பேசுறீங்க என்று கூறிக்கொண்டே ரங்கராஜன் தன் மனைவியின் கஞ்சாடை காட்டிவிட்டு, குமரா, உங்க அம்மா கையில இருக்கிற தாலிய வாங்கி அந்த பொண்ணு கழுத்துல கட்டு என்று கூற, அங்கிருந்த அனைவருமே ஸ்தம்பித்து நின்று விட்டனர். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு குமரனும் தன் தாயின் கையில் இருந்த மஞ்சளால் கோர்க்கப்பட்ட மஞ்சள் கயிறை எடுத்து தன் தாயின் பின்னால் மறைந்து நின்றிருந்த நிலாவின் கையை பிடித்து சற்று முன்னால் நிறுத்தி வைத்து அவள் கழுத்தில் கட்டி 3 முடிச்சிட்டான். சற்றென்று நடந்துவிட்ட சம்பவத்தில் அனைவருமே அதிர்ச்சி குறையாமல் ஸ்தம்பித்துதான் நின்றிருந்தனர். என்ன கூறலாம் என்று யாருக்குமே புரியவில்லை. எல்லாம் அடுத்தடுத்த நொடிகளில் நடந்துவிட்டது. என்ன நடக்குதுங்க? எங்க பொண்ணுக்கு அவன் எப்படி தாலி கட்டுவான் என்று நாராயணன் எகிர, நெடுமாறன் தன் தந்தையின் கையை பிடித்து நிறுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தான். ஊர் தலைவர்களும் ராகவனும் மெச்சுதலாகவும் திருப்திகரமாகவும் ரங்கராஜனையும் அவர் குடும்பத்தையும் பார்த்து நின்றிருக்க, தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உணராமல் பரிதவிப்பிலும் பயத்திலும் நின்று கொண்டிருந்தவள் எங்கே தன் தந்தையுடன் அனுப்பி வைத்து விடுவார்களோ, அவ்வளவுதான் தன் வாழ்க்கை முடிந்தது என்று பயந்து நின்று கொண்டிருந்தவளுக்கு சுற்றுப்புறத்தில் என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கூட உணரும் நிலையில் அவள் இருந்திருக்கவில்லை. ஆனால் தன் முன் நின்று தன் கழுத்தில் ஏதோ கட்டி கொண்டிருந்தவனை நிமிர்ந்து பார்த்தவள் அவள் உணர்வில் இல்லை என்பது குமரனுக்கும் நன்றாகவே புரிந்திருந்தது.
ஆனால் அவளை ஆழ்ந்து போகச் சொல்லும் அந்த கண்களை ஆழமாக நோக்கியபடியே அவள் கழுத்தில் 3 முடிச்சும் அவனே இட்டிருந்தான். அவளுக்கு என்ன நடந்தது என்று உணர்வுக்கு வரவே சற்று நேரம் பிடித்தது. அதற்குள் அங்கு பதட்டம் இன்னும் அதிகரித்து நாராயணன், நடேசன் என்று அனைவரும் எகிரிக்கொண்டு அவர்களை நெருங்க, எவ்வளவு தைரியம்டா உங்களுக்கு? எங்க எதிர்க்கையே எங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறீங்க? எங்க ஜாதி என்ன, உங்க ஜாதி என்ன, உங்க உயரம் என்னன்னு தெரியுமா? கோபத்துல உச்சியில தண்ணியில் இழந்தவர் வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க, உங்க ஜாதி என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்களும் ஒண்ணும் குறைஞ்ச ஜாதிக்காரங்க கிடையாது. இந்த பொண்ணு எங்க வீட்டுல 5 மாசமா இருக்கா. இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் நீங்க வீட்டுல வச்சு என்ன பண்ண போறீங்க? ஒண்ணு கொன்னு போடுவீங்க, இல்லனா எவனுக்காவது கட்டி வைப்பீங்க. ஆனா இந்த பொண்ணு எங்க வீட்டுல 5 மாசம் இருந்தான்னு தெரிஞ்சு அவன் ஒருவேளை இந்த பொண்ணை குத்தி காட்டி பேசினானா அந்த பொண்ணோட நிலைமை என்ன? பெத்தவங்க, அண்ணனுங்க, நீங்களே அந்த பொண்ணை தப்பா பேசுறீங்க. மத்தவங்க பேசுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் என்று ரங்கராஜன் கேள்வி கணைகளை தொடுத்து கொண்டு நின்றிருந்தார். கணேசனுமே இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை. கணேசனுக்கும் ஹேமாவிற்கும் எதுவுமே தெரியாதல்லவா? இப்பொழுது அங்கே நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளை அதிர்ச்சியாக தான் பார்த்து நின்றிருந்தனர். இந்த பொண்ணு பவித்திரமான பொண்ணு. அதை நிரூபிக்கிறதுக்கு தான் என் பையனுக்கு அந்த பொண்ணை கட்டி வச்சிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் ஏறெடுத்து கூட என் பையன் அந்த பொண்ணு பார்த்ததில்ல. ஏன், என் பையன் இருக்கிற இடத்துல கூட அவ நின்னது கிடையாது. அப்படிப்பட்ட உத்தமமான பொண்ணு அவ. என் மருமக இல்ல, என் மகளா நான் ஏத்துக்கிட்டேன். இந்த பொண்ணுக்கும் எங்களுக்கும் என்ன உறவுன்னு தானே கேட்டீங்க? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. இனிமே இந்த பொண்ணு என் மருமக இல்ல, என் மக. என் பையன் கட்டின தாலி அவ கழுத்துல இருக்கு. இனிமே அவ எங்க வீட்டு பொண்ணு. இவ இனிமே எங்க வீட்டுலதான் இருப்பா. அவ மேஜர். யார வேணாலும் தேர்ந்தெடுக்கிற உரிமை அவளுக்கு இருக்கு. உங்க பொண்ணா இருந்த வரைக்கும் தான் உங்களால உரிமை கொண்டாட முடியும். இப்ப அவ என் வீட்டு மருமக. எங்களுக்கு தான் உரிமை இருக்கு என்று அவர் கூறிக்கொண்டே போக நடேசன் குடும்பத்திற்கு கோபம் எகிரியது. நிலாவிற்கு ரங்கராஜன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையில் அவள் சிந்தனையில் சுழன்று கொண்டே இருந்தது. இனிமேல் இவள் எங்க வீட்டு பெண். எங்களுக்குத்தான் உரிமை இருக்கிறது, உங்களுக்கு உரிமை கொண்டாட முடியாது. இனிமேல் அவள் எங்கள் வீட்டில்தான் இருப்பாள். இது மட்டுமே அவளுக்கு போதுமானதாக இருந்தது. மற்ற எதையும் சிந்திக்கும் நிலையில் அவள் அப்பொழுது இல்லை. கணேசன் திகைப்பாய் பார்த்து நின்று விட்டான். இப்படி ஒரு ட்விஸ்டை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பெண்ணை காப்பாற்ற தன் மகனுக்கு கட்டி கொடுப்பாரா என்று யோசித்து நின்றிருந்தான். காத்தவராயனுக்கு திருப்தியாக இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. குமரனிடம் பேசியிருந்தவனுக்கு அவனின் மீது நம்பிக்கையும் மதிப்பும் ஏறி இருந்தது. தன் தங்கை தன் வீட்டிற்கு வந்தால் அவளின் நிலை என்ன என்பது அவனுக்கு தெரிந்த போது அவள் அங்கிருப்பதை விட இங்கிருப்பது அவளுக்கு ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் என்று உணர்ந்திருந்தான். அவன் சந்தோஷத்தில் காத்தவராயன் குமரனை நன்றியுடன் பார்த்தான். நெடுமாறனுக்கும் தன் தங்கை நல்ல விதமாக ஒரு வீட்டில் இருக்கிறாள் என்று சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தவனுக்கு இப்பொழுது அவனின் முன்பே அவளை தங்கைக்கு திருமணமாக அதை மனதினில் உள்வாங்கிக் கொண்டு அமைதியாகவே இருந்தான். பெருமாளுக்கும் கோபம் கொப்பளித்தது. தன் தங்கைக்கு திருமணம் செய்து வைக்க இவர்கள் யார்? இவர்களை ஒரு கை பார்க்க வேண்டும் என்று கோபத்தில் கொந்தளித்துக் கொண்டிருந்தான். நாராயணன், நடேசன், சொக்கலிங்கம் அவர்களின் கோபத்தை வார்த்தையில் வரையறுக்க முடியாது, அடங்கி வைக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனநிலையில் இருக்க, இந்த கல்யாணத்தை நாங்க ஒத்துக்க மாட்டோம். அவ விருப்பம் இல்லாம அவ கழுத்துல கட்டாய தாலி கட்டி இருக்காங்க. அதை அறுத்து எரிஞ்சிட்டு அவளை கூட்டிட்டு போறேன் என்று முன்னோக்கி பெருமாள் கால் எடுத்து வைக்க, ராகவன், சேதுராமன், லக்ஷ்மணன், ரங்கராஜன், கணேசன் என்று அனைவருமே சடுதியில் குமரன் நிலாவிற்கு முன்பாக வந்து அரணை போல நின்றனர். நிலாவும் அவ்வளவு நேரம் பிரம்மையில் இருந்தவள் தன் பெரிய அண்ணன் கூறிய வார்த்தையில் தன் வலது கையை கொண்டு அந்த மஞ்சள் கயிறையும் தாலியையும் இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அவளிடம் ஏதோ ஒரு அசைவு தெரிய திரும்பி பார்த்த குமரனுக்கு அவளின் செயல் மனதில் சொல்லனா திருப்தியை ஏற்படுத்தியது. பெருமாளின் இந்த பேச்சு சுற்றியிருந்த அவனது 3 சகோதரர்களுக்குமே முகசுளிப்பை ஏற்படுத்தியது. என்ன பேச்சு இது என்பது போல. தங்களுக்கு பிடிக்கவில்லைதான். தங்கைக்கு திருமணம் நடந்ததை அவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லைதான். ஆனால் அதற்காக தாலி ஏறிய ஒரு பெண்ணின் கழுத்திலிருந்து தாலியை இறக்க நினைப்பார்களா? என்ன பேச்சு இது? அது தங்கையாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி,
அப்படி செய்ய இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? சகோதரனாகவே இருந்தாலும் அவர் பேசியது தவறுதான் என்று மூவருமே அவனை ஒரு மாதிரி பார்த்தனர். ஆனால் அதையெல்லாம் கவனிக்கும் நிலையில் பெருமாள் இருந்திருக்கவில்லை. அதற்குள் அங்கிருந்தவர்கள், என்ன பேச்சுப்பா இது? அந்த பொண்ணு உங்க தங்கச்சி தானா என்ன? தாலி ஏறி 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள அறுக்கிறத பத்தி பேசுறியே? தப்புப்பா, தப்பு. எல்லாரும் ஒத்துப்போங்க, இது இவங்க குடும்பத்து பிரச்சனை. இப்ப அந்த பொண்ணு எங்க ஊர் பொண்ணு ஆயிட்டா. அது எப்படி நீங்க அந்த பொண்ணு பக்கத்துல போறீங்கன்னு நாங்களும் பாக்குறோம் என்று அவரும் தன் பங்கிற்கு எகிர ஆரம்பித்து பேசினர். மற்றொருவர், அதுதானே அந்த பொண்ணு தெளிவா சொல்லிடுச்சேப்பா, இந்த வீட்டுலதான் இருப்பேன்னு. உங்க கூட வரமாட்டேன்னு தாலிய கட்டிட்ட பிறகு புருஷன் வீட்டுல இருந்து இருக்கிறது தானே சரி. ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள், அப்புறம் என்னங்க, அந்த பொண்ணுக்கு தான் அவங்க வீட்டுலதான் உரிமை இருக்குன்னு காட்டிட்டாங்கல்ல. நீங்க வந்த வழியே நடைய கட்டுங்க. அந்த பொண்ணு உங்க கூட வர தயாரா இல்ல. பெத்தவங்க நீங்களே அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசுறீங்க. ஆனா அந்த மனுஷனை பாத்தீங்களா? 5 மாசமா இருக்கிற ஒரு பொண்ணை தான் மகனுக்கே கட்டி வச்சு அந்த பொண்ணுடைய கௌரவத்தையும் மதிப்பையும் காப்பாத்தி இருக்காரு. அவர் தான் என் மனுஷன். அவர் சொல்றதும் சரிதானே. வேற யார் வீட்டுக்காவது போனா அந்த பொண்ணை கேள்வி எழுப்பாங்கல்ல என்று ஒருவர் கூற, சேதுராமன், பெத்துட்டா மட்டும் போதுமா? புள்ளைய பாசமா வளர்க்க தெரியணும். அவ மேல நம்பிக்கை வைக்க தெரியணும். அப்படி தெரியாதவங்க கிட்ட அந்த பொண்ணு இருக்கிறத விட அந்த பொண்ணோட அருமை தெரிஞ்ச இவங்க வீட்லயே இருந்துட்டு போகட்டும் என்று அவனும் கூற, எங்களால அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க. இவளை எங்க கூட அனுப்பி வைக்கிறீங்களா இல்லையா என்று பழைய பாட்டை நாராயணன் பாட, ஏங்க, உங்களுக்கே இது நியாயமா இருக்கா? உங்க எதிர்க்க தானே அவன் தாலி கட்டிட்டு இருக்கான். அவன் பொண்டாட்டிய உங்க மகளா இருந்தாலும் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவீங்க? சின்ன சிறுசுங்க வாழட்டும், விடுங்க, கிளம்புங்க என்று ராகவன் சொல்ல, செய்வதறியாது இருந்த நாராயணன் ஆக்ரோஷமாக, உங்க எல்லாரையும் என்ன பண்றேன்னு பாருங்க. நீங்க எல்லாரும் எப்படி வாழ்றீங்கன்னு நானும் பாக்குறேன். உங்களோட அழிவு என் கையில தான்டா. என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டீங்கல்ல. இந்த ஓடுகாலி இவ இவ இன்னும் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கா. இவ என் கையால தான் உயிரை விடுவா என்று அவர் கோபத்திலும் ஆக்ரோஷமாக ஏதேதோ பிதற்றி பேசிக்கொண்டே போக, மற்றவர்களுக்கு என்ன தகப்பன் இவன் என்றுதான் தோன்றியது. நெடுமாறனுக்கே அவரின் பேச்சில் வெறுப்பை கொடுக்க, நெடுமாறன் அவரை தடுத்து நிறுத்தி, அப்பா, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேண்டாம். முதல்ல கிளம்பலாம். அவங்க சொல்ற மாதிரி இப்ப நமக்கு நிலா மேல எந்த உரிமையும் இல்லை. இனிமே எதுனாலும் கோர்ட்டு கேஸ்ன்னு போட்டு பாத்துக்கலாம். இப்போதைக்கு நாம கிளம்பலாம், அதுதான் நம்மளுக்கு நல்லது என்று அவன் அந்த பிரச்சனையை முடிக்க பார்த்தான். அவனுக்கு இப்பொழுது அவர்களை அப்புறப்படுத்தினால் போதும் என்றுதான் தோன்றியது. அதற்கு என்ன கூறினால் அவர்கள் செவி சாய்ப்பார்கள் என்று உணர்ந்தே அப்படி கூறினான். காத்தவராயன் தன் தந்தையிடம் வந்து, அப்பா, முதல்ல கிளம்பலாம்ப்பா என்று அவனும் கூற, அவர் அவனை திரும்பி பார்த்து முறைத்தவர், உன்னாலதான்டா எல்லாமே. நீ முதல்லயே சொல்லி இருந்தா இந்நேரம் நிலாவை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கலாம். நீ தாண்டா எங்க கிட்ட இருந்து மறைச்சு எங்க கழுத்தை அறுத்துட்ட என்று அவர் பழியை முழுவதும் காத்தவராயனின் மீது போட்டு அவனை ஓங்கி ஒரே உரை அறைந்திருந்தார். இப்பொழுது குமரனுக்கு ஒன்று நன்றாக விளங்கியது. காத்தவராயன் வீட்டில் சொல்லவில்லை. அப்பொழுது வேறு ஏதோ எப்படியோ விஷயம் கசிந்திருக்கிறது. அவரை தவறாக நினைத்து விட்டோமே என்று மனதினுள்ளே நினைத்தவன் காத்தவராயனை சிநேகமாக பார்த்தான். அவனின் பார்வை மாற்றத்தை உணர்ந்து கொண்ட காத்தவராயன் கன்னத்தில் கையை வைத்தபடியே எழுந்து நின்றான். அங்கிருந்தவர்களை அப்புறப்படுத்துவதில் மும்முரமாக இருந்தான். ஒரு வழியாக அங்கிருந்து ஒவ்வொருவராக கலைந்து சென்றனர். ஆனால் நாராயணன் கோபத்தை கட்டுப்படுத்துவதும் வழி தெரியாது அவரின் புதல்வர்கள் அவரை அழைத்து செல்ல ஆயத்தமானார்கள். ஆனால் அவரின் கோபம் கட்டுப்பட மட்டுப்பட்டு கொண்டிருந்தது. காதல் 18. நாராயணன் குடும்பத்தினரை அனுப்பி வைத்து விட்டுத்தான் அங்கிருந்த ஊர்க்காரர்களும் ஊர் தலைவர்களும் ஒவ்வொருவராய் கலைந்து செல்ல ஆரம்பித்தனர். ராகவன் குடும்பத்தினரும் சற்று நேரம் என்ன ஏது வென்று பேசி இருந்துவிட்டு அத்தையின் குடும்பத்திடமிருந்து விடை பெற்று சென்றார்கள். அங்கு நின்று கொண்டிருந்த நிலாவால் அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தனக்கு திருமணம் நடந்து விட்டதா, அதுவும் ஒரு நொடியில் என்று யோசித்தவளுக்கு ஒரே ஆறுதலாக இருந்தது, அவள் அந்த வீட்டிலேயே உரிமையுடன் தங்கிக் கொள்ளலாம். அது மட்டுமே. ஒரு மகளாக, மருமகளாக அவளுக்கு அதுவே போதுமானதாக இருந்தது. அந்த வீட்டிற்கு வந்த நாளில் இருந்தே அந்த குடும்பத்தையும் அந்த குடும்பத்து சூழலையும் ரசித்து தன் மனதிற்குள் பொத்தி காத்து கொண்டிருந்தவளுக்கு
அவளும் அந்த குடும்பத்தில் ஒரு அங்கம் என்று வரும்போது அந்த சந்தோஷத்தை அவளால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. அவள் அதற்கு மேல் சிந்திக்கவில்லை. அதை பற்றி யோசிக்க முயலவும் இல்லை. எங்கே நிலா பயந்து விடுவாளோ என்று ஆர்வமாகவும் பரிதவிப்பாகவும் பார்த்திருந்த பங்கஜத்திற்கு அவள் முகத்தில் தோன்றிய உணர்வுகளை அவரால் வரையறுக்க முடியவில்லை. அனுமானிக்கவும் இயலவில்லை. அது சந்தோஷமா இல்லை பதட்டமா என்று அவருக்கு புரியவில்லை. ஏதோ எல்லாம் நல்லபடியாக முடிந்துவிட்டது என்று ஆசுவாசப்படுத்திக் கொள்ளவும் இயலவில்லை. உள்ளே நுழைந்தவர்கள் எதிரில் வந்து நின்ற கணேசன் நிலா அங்கு இல்லாததை உறுதிப்படுத்திக் கொண்டு, என்னம்மா இதெல்லாம்? அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அந்த பொண்ணு கழுத்துல குமரனை தாலி கட்ட சொல்லுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இத அந்த பொண்ணுக்காக பண்ணீங்களா, இல்ல குமரனுக்கும் இதுல உடன்பாடு இருக்கா என்று தாயை கேள்வி கேட்டுக்கொண்டே தன் தம்பியையும் திரும்பி பார்த்தான். அண்ணா என்று அவன் அருகில் வந்த குமரனை கை நீட்டி தடுத்து நிறுத்திய பங்கஜம், குமரனோட மனசு தெரியாம நான் எதையாவது பண்ணுவேன்னு உனக்கு தோணுதா கணேசா என்று அவனிடமே கேள்வியை திருப்பி கேட்டார். கணேசன், இல்லம்மா, நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா திடீர்னு இது எல்லாத்தையும் என்னால உடனே ஏத்துக்க முடியல. என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் எனக்கு புரிய வைக்கிறீங்களா என்று பொறுமையாக கேட்டான். நிலா அங்கு இருக்கிறாளா என்று பார்த்த பங்கஜம் அவள் தனது அறையில் தஞ்சம் புகுந்ததை உறுதிப்படுத்தி கொண்டு அவனிடம் பேச ஆரம்பித்தார். அவனை தன் அருகில் அமர்த்தி கொண்டு தன் கணவன் தன் சந்தேகமாக பங்கஜத்திடம் கேட்டதையும் அதையடுத்து தனக்கு குமரனுக்கும் நடந்த உரையாடலையும் அவர் கணேசனிடம் பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்க ஹேமாவும் நின்றபடி அவற்றை எல்லாம் கேட்டு கொண்டிருந்தாள். திடீரென்று தன் அத்தை தன்னிடம் மஞ்சள் கயிறில் மஞ்சளை கோத்து கொண்டு வர சொல்ல என்ன ஏது என்று புரியவில்லை என்றாலும் கேட்கும் சூழ்நிலையும் இல்லாததை உணர்ந்து அவசரமாக அதை செய்தவள் அங்கு நடந்ததை கிரகிக்கவே முடியாமல் தான் பார்த்து கொண்டிருந்தாள். அது சந்தோஷமா அல்லது பரிதவிப்பா என்று ஹேமாவிற்கும் புரியவில்லை. ஆனால் நிலாவை காப்பாற்றி விட்டதாக தோன்றியது. அத்தை கூற வருவதையும் இப்பொழுது ஆழ்ந்து கவனிக்க ஆரம்பித்தாள். அன்று கோயிலில் தாய் கேட்ட கேள்விக்கு சற்று நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தவன் தலையை வருடிய பங்கஜம், என்ன விஷயம்னாலும் தயங்காம சொல்லுப்பா. எங்களுக்கு யாரா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு பிடிச்சிருந்தா போதும் என்று பரிவாக கூறிக்கொண்டிருந்தவரை தன் மகனின் மனநிலை புரியத்தான் செய்தது. இல்லை என்று இருந்தால் இந்நேரம் கூறி முடித்திருப்பான். ஏதோ இருப்பதனால் தான் அமைதியாக அமர்ந்திருக்கிறான் என்பதை அவரும் உணர்ந்து கொண்டார். தன் தாயின் பரிவான பேச்சில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு தன் மனதில் உள்ள எண்ண ஓட்டங்களை அவருக்கு வெளிப்படுத்தினான். தயங்கி தயங்கித்தான் பேச்சை ஆரம்பித்தான். அம்மா, அது வந்து எனக்கு தெளிவா தெரியல. ஆனா இதுவரைக்கும் எந்த பொண்ணு மீதும் எனக்கு ஏற்படாத ஒரு ஈர்ப்பு இந்த பொண்ணு மேல இருக்கு. நான் என்னை எவ்வளவோ கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்க முயற்சி செஞ்சாலும் என்னோட எண்ணத்திலிருந்து அந்த பொண்ணை அகற்ற முடியல. ஆனா அந்த எண்ணங்களுக்கு என்ன அர்த்தம்னு நானே கொஞ்சம் குழம்பிதாம்மா போயிருக்கேன். இப்பவும் இதுதான்னு எனக்கு சரி சரியா சொல்ல தெரியல. ஆனா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளை நல்லா பார்த்துக்கணும்னு மட்டும் தோணுது என்று அவன் தட்டு தடுமாறி கூறிக்கொண்டே போக, அந்த பொண்ணுன்னு சொல்றியே, எந்த பொண்ணு என்று சிரித்துக்கொண்டே கேட்டார் பங்கஜம். அவர் கண்களை பார்க்க தயங்கி கீழே குனிந்தபடி, நிலாமா, இனிய நிலா என்று அவன் கூறி முடிக்க அவரும் அவனை அதிர்ச்சியாக பார்த்தார். அவர் பார்வையிலேயே தெரிந்தது அவர் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்று. ஏனென்றால் அந்த பெண் யாரிடமும் பேசுவதில்லை. இவனும் அவளை ரசிப்பதோ அவதானித்தோ அவர் பார்த்ததில்லை. அப்படி இருக்கும்போது எப்படி இது சாத்தியப்பட்டது என்று யோசித்துக் கொண்டிருக்க அவனும் தன் தாயின் பார்வையை உணர்ந்து தலை குனிந்தபடியே பேச்சை தொடர்ந்தான். என் மேல நீங்க நிறைய நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமா. எங்க மேல இருக்க நம்பிக்கையில தான் அந்த பொண்ணை வீட்லயும் தங்க வச்சிருக்கீங்க. இத நிறைய வாட்டி நான் எனக்குள்ளவே சொல்லிக்கிட்டேம்மா. என்ன நான் மாத்திக்கவும் முயற்சி பண்ணேன். இன்னும் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். எனக்கு அந்த பொண்ணை பத்தி முழுசா தெரியாது. அந்த பொண்ணோட பிரச்சனை என்னன்னு கூட தெரியாது.
அவளுக்கு என்ன நடந்தது எதுவுமே தெரியாது. என் மனசுல அவ மட்டும்தான் இருக்கா. நான் டீனேஜ் பையன் கிடையாது. யோசிக்காம எதையும் பேசல. நிறைய யோசிச்சுட்டேன். அவளை மறக்கவும் என்னை மாத்திக்கவும் நிறைய முயற்சி பண்ணிட்டேம்மா. ஆனா என்னால முடியலன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு பிடிக்கலனா இந்த பேச்சை இதோட விட்டுடலாம் என்று தன் தாயை நிமிர்ந்து பார்க்கும் தைரியம் இல்லாமல் அவன் சொல்லிக்கொண்டே போக, விட்டுடலாம் சரி. ஆனா உன் மனசுல இருக்கிற எண்ணம் அது என்ன ஆகும் என்று பங்கஜம் அவனிடம் கேள்வியாக நிறுத்த, தெரியலம்மா. என்னால மறக்க முடியுமான்னு தெரியல. மறக்கணும்னு நானும் நினைச்சு நிறைய வாட்டி முயற்சி பண்ணியிருக்கேன். உண்மையை சொல்லணும்னா மறக்க முடியல, மறைக்கவும் முடியல. ரொம்ப போராட்டமா இருக்குமா. மனதில் உள்ள போராட்டத்தையும் அவன் தனது தாயின் மடியில் இறக்கி வைக்க, நீ அவளை விரும்புகிற குமரா, இதுக்கு அர்த்தம் இதுதான் என்று பங்கஜம் கூற, அப்படித்தான்னு என்னால் தெளிவாக சொல்ல முடியலம்மா. இதுதான் காதலான்னு எனக்கு வரையறுக்க முடியலை. லக்ஷ்மி அத்தா மேலே வச்சுட்டு இருந்தது காதலா, அன்பா, இல்லை அதுக்கும் மேலேயா? லக்ஷ்மி அத்தானை பார்த்தது கூட இல்லை. நீங்கள் பேசினதுலேயே இவர் தான் தனக்கு வரப்போகிற கணவன்னு அவள் மனசுக்குள்ளே முடிவு பண்ணிட்டா. அதுலேயே கற்பனை கோட்டையை கட்டிக்கிட்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவிச்சா. அப்பையெல்லாம் அவளை நானே ஆறுதல் படுத்தியிருக்கேன். பார்க்காத ஒருத்தர் மேலே எப்படி காதல்னு அவளை கேள்வி கேட்டு இருக்கேன். அவளுக்கும் அதுக்கு சரியான விளக்கம் சொல்ல தெரியலை. ஆனால் அவரை என் மனசுலேருந்து பிரிக்க முடியாதுன்னு என்கிட்டயே சொல்லியிருக்கா. அவரை தவிர வேற யாரையும் திருமணமும் செஞ்சுக்க முடியாதுன்னு உறுதியாக சொன்னான். அப்போது எனக்கு இருந்த மனநிலையில் அதை என்னால் சரியாக புரிஞ்சுக்க முடியல. ஆனால் இப்போ என்னால் அவளோட உணர்வை புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு பேர் காதலான்னு எனக்கு தெரியலை. ஆனால் இந்த பொண்ணை திருமணம் செஞ்சுக்கணும், பாதுகாப்பாக வச்சுக்கணும், கஷ்டப்பட விடக்கூடாது, அந்த பொண்ணு கண்ணில் இருந்து தண்ணி வர வைக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு நிறைய தோணுதுமா. உங்கள் கூட இருந்தால் அவள் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பான்னு தோணுது. உங்களுக்கும் அவளுக்கும் இருக்கிற பாண்டிங்கை பார்த்தா அவள் உங்கள் கூட தான் இருக்கணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது என்று அவன் கூறிக்கொண்டே போக, எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு குமரா என்று பங்கஜம் பொறுமையாக கேட்டார். என்னம்மா, கேளுங்க என்றான் அவன். அந்த பொண்ணை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது. அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியாது. அந்த பொண்ணோட பின்புலமும் தெரியாது. ஒருவேளை நிலாவுக்கு அவளுடைய இறந்த காலத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தா அப்போ உன்னால் நிலாவை நிறைவா இதே மாதிரி ஏற்றுக்க முடியுமா? அவர் கேட்டுவிட்டு தன் மகனை ஆழமாக பார்த்தார். தன் அன்னையை நிமிர்ந்து கண்களை நோக்கியபடி, கண்டிப்பாமா என்றான். குமரா, நான் அசம்பாவிதம்னு சொல்கிறது எதுவாக வேணாலும் இருக்கலாம். நான் சொல்கிறது உனக்கு புரியுது தானே? அந்த பொண்ணோட நிலைமையை நீ அன்னைக்கு பார்த்துருக்கல்லையா என்று அவர் கேட்க, அவர் கண்களை அவனும் ஆழமாக பார்த்தபடி, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியுதுமா. கற்பன்றது மனசுக்கு தான், உடம்புக்கு இல்லை. ஒருவேளை நிலாவுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆபத்து நேரிட்டு இருந்தாலும் அது எனக்கு பிரச்சனை இல்லைம்மா. அது முடிஞ்சு போனது. நான் ஒரு மருந்து அவளுக்கு துணையாக இருப்பேன். அவளோட கடந்த காலமும் அவளோட கஷ்டங்களும் நான் ஒரு துணையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவளோட விருப்பம் இல்லாமல் நடந்த எந்த அசம்பாவிதத்துக்கும் அவள் பொறுப்பாக முடியாதுமா. ஒருவேளை அவளுக்கு என்னை பிடிக்கலனாலும் என்னால் அவளை வற்புறுத்த முடியாது. ஒரு பெண்ணுக்கு தன்னோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிற உரிமை அந்த பொண்ணுக்கு இருக்குது. தனக்கு எது வேணும்னாலும் தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்குது. என்னுடைய ஒருதலைபட்சமான எண்ணங்களால் அவளை வலுக்கட்டாயமாக என்னால் இந்த பந்தத்தில் இழுத்து நிறுத்தி வைக்க முடியாது. நீங்கள் கேட்டதுனால என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட சொன்னேனே தவிர, மற்றபடி அவள் மனசை மாற்றுறதுக்கு இல்லை, அவள் மனசாவே மாறுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கலாம்னு தான் தோணுதே தவிர, அவளை வற்புறுத்தி என்னோட திருமண பந்தத்தில் இணைச்சிக்கணும்னு எனக்கு தோணலை என்று அவன் நீளமாக கூறி முடித்திருக்க, தன் மகனை மெச்சுதலாக பார்த்தார் பங்கஜம். குமரா, உன்னை மகன்னு சொல்லிக்க நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேன். நிலாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அவளோட பயமும் பதட்டமும், ஆண்களை கண்டாலே அவளோட ஒதுக்கமும் எதுவாக வேணாலும் இருக்கலாம்னு என்னுடைய யூகம்தான். ஆனால் அவள் உடலில் அந்த மாதிரி எந்த விஷயமும் நான் பார்க்கல.
எனக்கு எதுவும் தென்படலை. ஆனால் எதுவாக இருந்தாலும் பின்னாடி தெரிய வரும்போது ஏற்றுக்கிற மனப்பக்குவம் உனக்கு இருக்கணும். இன்னைக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு நாளைக்கு அவளோட வாழ்க்கையை கேள்விக்குறுதியாக நிறுத்திடக்கூடாது. அப்படி இல்லாமல் பேச்சுக்குன்னு இல்லாமல் நிலாவோட வாழ்க்கை மட்டும் இல்லாமல் உன்னோட வாழ்க்கையும் நாசமாக போயிடும். உனக்கு அவளோட கடந்த காலத்தை பற்றின பிரச்சனை இல்லாத போது அவளுக்கு என்ன அசம்பாவிதம் நடந்திருந்தாலும் உன் மனசார அதை ஏற்றுக்கொள்ளும்போது எனக்கு உங்கள் அப்பாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவருக்கு நீ நிலாவை தான் விரும்புகிறேன்னு தெரியாது, ஆனால் அது நிலாதான்னு தெரியும் போது அவர்கிட்ட இருந்து எந்த ஆட்சேபனையும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீயும் நிலாவை நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த திருமணத்துக்கு பெரிய ஆட்சேபனையே நிலா கிட்ட இருந்து தான் வரும். அதை போக்குறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் என்று கூறிய தன் தாயின் மடியில் படுத்துக்கொண்டு தேங்க்ஸ்மா என்றான். எங்கே நீங்கள் என்னை தப்பாக நினச்சிடுவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். என்னை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா என்று குமரன் கூற, ஆனால் இந்த 4 மாதமாக போராடியே அவளோட எண்ணத்தை என்னால் மாற்ற முடியல குமரா. இதில் திருமணத்துக்கு அவளை தயார் பண்ணணும்னா கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இரு, அவசரப்படாத. பாவம் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கா என்று அவர் கூறினார். அன்று நடந்ததையும் ஒன்று விடாமல் தன் மகன் கணேசனிடம் கூறிக்கொண்டிருந்தார் பங்கஜம். அதை அவதானித்து கொண்டிருக்கும் குமரன் தன் திருமணம் நடக்குமா நடக்காதா என்று பெரிய கேள்விக்குறி அவன் முன்பே நின்று கொண்டிருக்க, ஆனால் இன்றோ தன்னுடைய திருமணம் நடந்தே முடிந்திருந்ததை எண்ணி பார்த்தவனுக்கு தன்னையும் அறியாமல் மென்னகை முகத்தில் படர்ந்தது.